இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அந்த ட்ரை கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் இந்த இரும்பு வெட்டுறதுக்கு, ஸ்டீல் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பாலிஷ்க்கும் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ போட்டிருக்க பிளேடு பார்த்திங்கன்னா அந்த இரும்பு வெட்டக்கூடிய ஒரு பிளேடு. ஸோ இது வந்து 15 ரூபா தான் இந்த பிளேடு பார்த்திங்கன்னா. இது வந்து இரும்பு கட்டும். இந்த மிஷினோட ஆப்ரேட்டிங் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த சுவிட்சை போட்டால் நமக்கு ஆப்ரேட் ஆகும். இன்னொரு மிஷின் உண்டு, இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் வரும், எது ஆன் எது ஆஃப் எதுன்னே தெரியாது. நான் என்ன கேட்டிங்கன்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து கீழே இருந்தால் ஆஃபு, மேலே தூக்குனா ஆன் அப்படின்னு தெரியும். ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது கீழே வந்துடும். இதுதான் அந்த ட்ரை கட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து வாட்டர் தேவையில்லை. ஸோ அது இன்னொரு மிஷின் உண்டு, அந்த மார்வல் டைப்ஸ்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாட்டர் வச்சே கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இதில் வந்து வாட்டர் தேவையில்லாமல் இந்த செவுறு, இந்த அந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவுர்லலாம் கட் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய பிளேடு இருக்குது. இந்த பிளேடுஸ்லாம் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து நல்லா பவர்ஃபுல்லான மிஷின். ரொட்டேஷன்லாம் 2400 அரௌண்ட் இருக்கும். இந்த ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து இப்படி சுத்தம். ஸோ இப்படி இந்த மாதிரி சுத்த சொல்ல நீங்கள் இப்படி வச்சு வெட்டணும். ஸோ இதில் ஒரு கவர் உண்டு, அது எல்லோரும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது இருந்தால் ஒரு சேஃப்டி. இந்த மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது 4 இன்ச்சு 5 இன்ச்சு பிளேட் போட்டுக்கலாம். இதை கலத்தி இதில் பிளேட் போடுற மாதிரி வரும். இதுக்கு ஒரு ஸ்பேனர் வரும், அது ஒன்று. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது இந்த சுவிட்சை அமுக்கிட்டிங்கன்னா இது லாக் ஆகிரும். லாக் ஆனால் இதை கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கலத்திக்கலாம். அந்த பிளேடை இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். கலத்திக்கலாம். அதான் இந்த இதை அமுக்குனா இந்த இது சுத்தமாக இருக்கும். இல்லாட்டி இது சுத்தம் இப்படி கலத்த முடியாது. இதை அமுக்கி லாக் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகிரும். அதுக்கப்புறம் சுத்தாது. அவ்வளோதான். இதில் ஒரு 2 பட்டன்ஸ், இது ஒன்று இது ஒன்று. ஸோ இதிலே நிறைய ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி இதில் வச்சு ஒரு மிஷின் இதில் ஒரு பட்டன் வரும். ஸோ ஆன் இது ஆஃப் இதுன்னே தெரியாது. அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மிஷின் வாங்கிக்கோங்க, இதில் பட்டன் இருக்க மிஷின் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டி. அதே மாதிரி இதை ஹோல்ட் பண்ண சொல்ல இதை இப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த தம் ஃபிங்கர் இங்கே இருக்கும் இந்த பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த மிஷினை ஹோல்ட் பண்ணுறது இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ளக்கில் சுவிட்ச் போட சொல்லி இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை ஆன்லேயே வச்சு பேக் பண்ணிடுவாங்க. கரண்ட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதை ஆனில் வச்சு பேக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து நம்ம அந்த சுவிட்சில் போட சொல்ல ஆன் பண்ணாலே இது சுற்றிடும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கையை இங்கேயோ வச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஷினை எடுக்க சொல்லி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ப்ளக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சேஃப். ஸோ அப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதோட ஹேண்ட்லிங் மெத்தடே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணிடுங்க. ப்ளக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பட்டன் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும், எது ஆன் எது ஆஃப்னு. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மேலே இருந்தால் ஆனு, கீழே இருந்தால் ஆஃப். கீழே வரும் அந்த பட்டன்ஸ் உள்ள மிஷினில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ஆன் ஆஃப். ஸோ இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி சில டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சுவிட்சை போட்டோம்னா இது சுற்ற ஆரம்பிச்சிடும், கீழே விட்டுருவீங்க. கீழெல்லாம் விடும்போது கால் கையெல்லாம் வெட்டிடும், அந்த மிஷின் ஸ்டாப்பே ஆகாது. இந்த சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா அந்த மிஷின் ஸ்டாப் ஆகாது. ட்ரில் மிஷின் மாதிரி இல்லை, ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இந்த மிஷினை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷின் ஸ்டாப்பே ஆகாது. இது என்ன ஆகும்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், கை காலெல்லாம் வெட்டிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு எமர்ஜென்சினா இப்படி ஆஃப் பண்ணிடணும். ஒருத்தவங்க நீங்கள் உங்கள் ஹெல்ப்பரே யாரையோ சுவிட்ச் போர்டு பக்கத்தில் விட்டுக்கணும். ஸோ ஏதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஸோ எனக்கே நிறைய பேர் என்னன்னா சீலிங்கில் கட் பண்ண சொல்ல நான் இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு கட் பண்ண சொல்ல வெட்டி இப்படி அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மிஷின் வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் மிஷின், இந்த ட்ரை கட்டர். அதனால் இதை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த இது பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. வெல்டிங்கில் இந்த அயன் கட் பண்ணுறதுக்கு, பாலிஷ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லேயே நாங்கள் இந்த லாக் போல்ட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கிளாஸ்லாம் இது வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா பிளேட் வெரைட்டிஸ்லாம் இதில் இருக்குது.
நான் அது உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டேஜில் தெரிச்சு கண்ணாடியிலலாம் சொருவி அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இது சொருகி இருக்காது. ஆனால் அது அவங்க அவேர்னஸ்க்கு பண்ண வீடியோ. ஸோ அங்கே இது உடஞ்சுன்னா அப்படி தெரிச்சிடும். ஸோ அந்த சொருகிற மாதிரி அந்த அளவுக்கு இது இருக்காது. ஆனாலும் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் அந்த இன்னொரு கட்டர் உண்டு. ஸோ அது வந்து உட் கட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டரு வந்து போக முடியாத இடங்கள்லாம் இந்த மிஷினை வச்சு கட் பண்ணலாம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அது. இன்னொன்று நல்லா ஃபாஸ்ட்டு, நம்ம மைன்யூட்டான ஹோல்ஸு, மைன்யூட்டான கட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், பாலிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது. ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியான இது வந்து வெட்டும், உடனே வெட்டும். அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதோட பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடு, பேப்பர் பிளேடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை தான் இரும்பு வெட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. இரும்பு ரொம்ப இது திண்ணமான ரொம்ப ஹார்டான மெட்டீரியல். ஸோ அதை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு தான் இது. இது பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இதை வெட்ட சொல்ல ஃபயர்லாம் வரும். அதுக்காக இந்த பிளேடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் கட் பண்ணக்கூடிய விஷயம் பிளேடு. ஸோ அந்த பிளேடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அலுமினியம் கட் பண்ணிக்கலாம், உட் கட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உட் கட்டிங் பண்ணிக்கலாம் அந்த பிளேடை வச்சு. ஸோ உட் கட் பண்ணக்கூடிய பிளேடு தான் இது. ஒரு 5 இன்ச் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து 2வது வெரைட்டி. இதை வந்து ட்ரை கட்டர்லேயும் போட்டுக்கலாம், உட் கட்ரு அந்த வாட்டர் வச்சு கட் பண்ணுவோம்ல அதுவும் போட்டுக்கலாம். இன்னொன்று மார்பிள் கட் பண்ணதுக்கு ஒரு பிளேடு வரும். அது நம்மகிட்ட இப்போ இல்லை. ஸோ நமக்கு அது ரொம்ப யூஸ் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிஷுக்கு இது ஒரு வகையான பிளேடு. இதில் நிறைய வெரைட்டி உண்டு, 3-4 டைப் உண்டு. மார்பிள் பாலிஷ்க்கெலாம், மார்பிள் டைல்ஸ் பாலிஷ்லாம் நிறையா உண்டு. ஸோ அதில் ஒரு வகையான பாலிஷ் இது தான் இது.